ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அன்பானவர்களுக்கு மீனாட்சியின் அன்பு வணக்கம். நாம் போன வீடியோவில் 3ஆவது அத்தியாயம் கர்மயோகம் பற்றி பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த அத்தியாயத்தை பேர் ஞான கர்ம சந்நியாச யோகம். அதாவது இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய அவதார ரகசியத்தை அர்ஜுனனுக்கு சொல்கிறார். முதல்ல இந்த அத்தியாய ஆரம்பத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ உனக்கு உபதேசித்த கர்மயோகத்தை உனக்கு நான் புதுசாக சொல்லலை. ஏற்கனவே நான் விவஸ்வான், அதாவது சூரிய பகவானுக்கு சொல்லியிருக்கேன். சூரிய பகவான் மனுவுக்கு உபதேசித்திருக்காரு. மனு இஷ்வாகு வம்ச ராஜாக்களுக்கெல்லாம் உபதேசித்திருக்காரு. இப்படியே ஒரு சீடர் பரம்பரையில் ஒரு ராஜ ரிஷிகளால் இந்த கர்மயோகம் உபதேசிக்கப்பட்டு கடைப்பிடிக்கப்பட்டு வந்திருந்தது. ஆனால் தற்போது கொஞ்சம் அது மறைஞ்சிருக்கு. அதனால் அதை மீண்டும் புதுப்பிப்பதற்காக நான் உனக்கு இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார். இதை கேட்ட அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாரு, நீ உபதேசித்ததா சொல்கிற விபஸ்வான், மனு, இஷ்வாகு இவங்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முந்தைய தோன்றியவர்கள். நீ என்ன எங்கூட இப்போ பிறந்திருக்கு, நீ எப்படி அவங்களுக்கு உபதேசிக்கலாம்? அதை என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்ட்டு சந்தேகம் கேட்குறார். அதாவது நீ சொல்கிறத நான் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் ஒரு பணிவா என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்கிறார். இவர் அர்ஜுனன் சொல்கிறார். உடனே ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறாரு, உனக்கும் எனக்கும் பல பிரிவுகள் இருக்கு இதுக்கு முன்னாடி. ஆனால் என்ன வித்தியாசம்னா, நீ கர்ம வினையின்படி பிறப்பெடுப்ப. ஆனால் நான் அதாவது கிருஷ்ணர் சங்கல்ப சக்தியினால் அவர் விருப்பத்தின் பேரில் அவர் பிறவி எடுக்கிறார். இதுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். உனக்கு முற்பிறவியில் என்ன பிறவி எடுத்தோம், என்ன செஞ்சோங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் எனக்கு நான் இதுக்கு முன்னாடி அவதாரத்தில் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் நான் ஏற்கனவே சூரிய பகவானுக்கு உபதேசித்தேன் அப்படிங்கிறத உனக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது. இதை கேட்டுட்டு அர்ஜுனனுக்கு ஓரளவு புரியுது. அப்போ அவர் நினைக்கிறார் மனசில், இவரே அடிக்கடி அவதாரம் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, எப்பப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்கிறதோ, தர்மம் நிலை தடுமாறுறது, அப்பப்பெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் பிறவி எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன ஸ்லோகம்னா, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவது பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுர்ஜாம் யகம். எப்பப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்கியிருக்கோ, தர்மம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோ, அப்போல்லாம் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக நான் என்னுடைய சங்கல்ப சக்தியினால், கருணையால் நான் அவதாரம் எடுப்பேன். எதுக்காக அந்த அவதாரம் எடுக்கணும்னா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சத்துஷ்கிருதாம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிறார். அதாவது சாதுனாம் நல்லவர்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நான் ஒவ்வொரு யுகத்துலேயும் நான் அவதாரம் எடுப்பேன். இப்போ இந்த கலியுகத்துக்கு முன்னாடி இந்த தாபரேகத்தில் நான் கிருஷ்ணராக இப்போ நான் அவதாரம் எடுத்திருக்கேன்
அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்கிறார். மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி என்னுடைய பிறப்பு, அதாவது என்னுடைய அவதார ரகசியம், என்னுடைய செயல்கள், இதை முழுசாக உணர்ந்துட்டு என் மேலே வந்து ஒரு பக்தியோட யார் என்னை உபாசிக்கிறார்களோ அவர்கள் வந்து என்னையே வந்து அடைகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் என்னென்னா, ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதக தித்வா தேவம் புனர்ஜன்ம நான் ஏதி மாமேதி ச அர்ஜுன. அதாவது என்னுடைய அவதாரம், என்னுடைய செயல்கள் இதெல்லாம் ரொம்ப திவ்யமானது அப்படின்ட்டு யார் வந்து நன்றாக தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க அந்த தேகம், அதாவது அவங்களுடைய வாழ்வுக்கு பிறகு அவங்க வந்து மறுஜன்மம் அவங்களுக்கு கிடையாது, அவங்க வந்து என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஸ்ரீ கிருஷ்ணரோட அவதார ரகசியம். அந்த இவங்க வந்து இப்போ ரொம்ப அதர்மம் தலை தூக்கி இருக்கிறதுனால ஸ்ரீ கிருஷ்ணராக அவதாரம் பண்ணி அந்த தீயவர்களெல்லாம் அழிக்கிறது தான் இந்த கிருஷ்ணரோட நோக்கம். அதனால் அவரோட அவதார நோக்கத்தை வந்து இப்போ வந்து அர்ஜுனனுக்கு சொல்லிட்டார். இப்போ எதிர் சைடு இருக்கிறவங்க பூராமே யார்? கெட்டவர்கள் தான். அப்போ அவரோட பரித்ராண சாது நாம் விநாச துஷ்கர்தான் அப்போ தான் நடக்கும். நீ இப்படி சோம்பி இருந்தாக்க என்னுடைய அவதார நோக்கம் எப்படி நிறைவேறும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுற மாதிரி அவர் தன்னுடைய அவதார ரகசியத்தை வந்து அர்ஜுனனுக்கு விளக்கி சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த 4 வர்ணங்களாக வந்து நான் வந்து படைச்சிருக்கேன். மனிதர்களை வந்து 4 வர்ணங்களாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஆனால் இந்த 4 வர்ணங்கள் வந்து அவரவர்களுடைய குணம் அல்லது செயல் இதன் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து படைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இதுக்கு முன் ஜென்மத்தில் அவங்களுடைய குணம் எப்படி, அவங்களுடைய செயல்கள் எப்படி, அதுக்கு தக்கோடு தான் அவங்களுக்கு மறுஜென்மம் கிடைக்கும். அதில் வந்து 4 இதாக நான் பிரிச்சிருந்தாலும் அந்த படைப்புக்கு நான் காரணம் கிடையாது. அவங்கவுங்க பிறந்ததுக்கு அவங்கவுங்க தான் காரணம். அவங்கவுங்க எந்த வர்ணத்தில் பிறக்கிறாங்களோ அதுக்கு முந்தின பிறவியில் உள்ள செயல்பாடு தான் அவங்களுடைய இந்த பிறவிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவரோட அந்த மற்ற மனிதர்கள் படைப்பு பற்றியும் அவர் வந்து சொல்கிறார். அதனால் வந்து மேலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறையா யாக யஜ்யங்கள் பற்றிலாம் சொல்கிறார். வேதத்தில் பலவிதமான யாகங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வந்து ஹோமங்கள், அதே சமயத்தில் தானம், திரவிய யஜ்யம், தபோ யஜ்யம், அப்புறம் வந்து நாம யஜ்யம், இப்படி பலவிதமான யஜ்யங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவர்களை குறித்து செய்கிறது தேவ யஜ்யம், மனிதர்களுக்கு உதவி செய்கிறது அது வந்து மனித யஜ்யம். அதுக்கப்புறம் தபோ யஜ்யம் தபஸ் பண்ணுறது, தீர்த்த யாத்திரை போகிறது, வீட்டில் அன்றாடம் பூஜை செய்கிறது, அதுக்கப்புறம் பகவானோட நாமங்களை சொல்கிறது, இந்த மாதிரி பலவிதமான யஜ்யங்கள், பிராணாயாம யஜ்யம், மூச்சு பயிற்சி, யோகங்கள், யாகங்கள், அது மாதிரி தானம் தவம், இந்த மாதிரி பலவிதமான இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வந்து இது எல்லா யஜ்யத்துக்கும் தலைவன் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நாம் வந்து இந்த நம்மளால் முடிஞ்சதை நம்ம நாம யஜ்யத்தை ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேங்க நாம யஜ்யம் பண்ணலாம். இது பண்ணால் பகவானுக்கு திருப்தி அடையும், அவர் சந்தோஷப்பட்டு நமக்கு நல்லது செய்வார், நமக்கு வந்து நல்ல கதி கொடுப்பார். அப்படிங்கிறதுலாம் நாம் இதை செஞ்சால் அதுவே ஞான யஜ்யம். அதனால் பகவான் மீது முழு விசுவாசத்தோடு இருந்து நம்ம இந்த ஞான யஜ்யம் இது பண்ணால் நம்மளுடைய இந்த ரஜோகுணம் தமோகுணமெல்லாம் நீங்கி, அதாவது காமம், கோபம், ஆசை, பொறாமை, சோர்வு, மயக்கம் இதெல்லாம் நம்மளோட்டு போய் சத்துவகுணத்தோடு நாம் இருக்கிறதுக்கு பகவான் வந்து நமக்கு நல்லது செய்வார்.
அப்படிங்கிறதான் நாம் இந்த அத்தியாயத்தில் புரிஞ்சுக்கிறோம். அதனால் இவர் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கடைசியாக என்ன சொல்கிறாரு, நீ உன்னுடைய குழப்பம், சோர்வு, மயக்கம் இதெல்லாத்தையும் நீ நீக்கிட்டு ஞானத்தோட இப்போ உன்னுடைய கடமை என்னங்கிறத தெரிஞ்சுட்டு நீ உற்சாகமாக இருந்திருந்து போர் செய் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகிறார். இதான் இந்த 4வது அத்தியாயத்தோட விளக்கம். இன்னும் மேற்கொண்டு 5வது அத்தியாயம் பின்னாடி பார்ப்போம். நன்றி, வணக்கம். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூரம் அர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நன்றி.